ஒரு சிறிய கிராமத்தில் ஆரவ் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன். ஆனால் ஒரு குறை இருந்தது. அவன் எதையும் பொறுமையின்றி உடனே முடிவைக் காண விரும்புவான். ஒருநாள் பள்ளியில் ஆசிரியர் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு விதையைக் கொடுத்து, இந்த விதையை நட்டு வளர்த்து 1 மாதம் கழித்து என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் என்றார். ஆரவ் விதையை வீட்டிற்கு கொண்டு வந்து ஒரு குடுவையில் நட்டான். தினமும் தண்ணீர் ஊற்றி எப்போ முளைக்கும், எப்போ மரமாகும் என்று தினமும் பார்த்தான். 3 நாட்கள் கழித்தும் எதுவும் முளைக்கவில்லை. ஆரவ் கோபமாய், இந்த விதை வேலை செய்யவில்லை, இது வளரவே இல்லை என்று சொன்னான். அதே நேரத்தில் அவன் தோழி மீனா வந்தாள். அவளும் விதையை நட்டிருந்தாள். ஆரவ் கேட்டான், உன்னோட விதை முளைத்தா? மீனா சிரித்துக்கொண்டு, இன்னும் முளைக்கலை, ஆனா நான் தினமும் தண்ணீர் ஊற்றி காத்திருக்கேன், பொறுமையா இருந்தாதான் அது வளரும் என்றாள். ஆரவ் சிந்தித்தான். சரி, இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம் என்று முடிவு செய்தான். 1 வாரம் கழித்து குடுவையில் ஒரு சிறிய பச்சை முளை வெளிவந்தது. ஆரவ் மிகவும் மகிழ்ந்தான். ஆஹா, இது வேலை செய்தது என்று குதித்தான். நாட்கள் சென்றன. அவன் தினமும் தண்ணீர் ஊற்றி சூரிய ஒளி கிடைக்க வைக்க கவனித்தான். மெதுவாக அந்த முளை ஒரு செடியாய் வளர்ந்தது. 1 மாத முடிவில் அது ஒரு அழகான சிறிய மரமாக மாறியது. பள்ளியில் ஆசிரியர் கேட்டார், என்ன கற்றுக்கொண்டீர்கள் இந்த விதையிலிருந்து? மீனா சொன்னால், பொறுமை இருந்தாத்தான் வளர்ச்சி வரும். ஆரவ் எழுந்து நின்று, முன்னாடி நான் எல்லாம் உடனே நடக்கணும் நினைச்சேன். ஆனா இந்த விதை எனக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுத்தந்தது. சிறிய முயற்சி தினமும் செய்தால்தான் பெரிய வெற்றி கிடைக்கும் என்றான். ஆசிரியர் மகிழ்ச்சியுடன், அப்படித்தான், வாழ்க்கையிலும் நாம் விதையைப் போலத்தான். பொறுமை, உழைப்பு இருந்தால் நாம் பெரிய மரமாக வளரலாம் என்றார். அன்று முதல் ஆரவ் எந்த வேலைக்கும் அவசரப்படாமல் பொறுமையுடன் உழைக்கத் தொடங்கினான். அவன் படிப்பிலும் விளையாட்டிலும் மெதுவாக முன்னேறினான். கிராமத்தில் அனைவருக்கும் உதவும் நல்ல குழந்தையாக வளர்ந்தான். நீதி: பொறுமையும் தொடர்ந்து முயற்சியும் இருந்தால் சிறிய தொடக்கம் கூட பெரிய வெற்றியாக மாறும். நன்றி.